guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப சென்சேஷனாக ஹாட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக் ஆப்வியஸாக மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இஷ்யூ தான். ஸோ நிறைய சேனல்லேருந்து எனக்கு கால் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோட ஒப்பீனியன், நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ மணிமேகலை, பிரியங்கா ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அவங்களுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு இஷ்யூ அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவலாக கஷ்டமாக தான் இருக்குது. அது இவ்வளோ தூரம் பரவி நிறைய பேர் அதை பற்றி கமெண்ட் பண்ணி பேசி அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்றத தாண்டி ஒரு சில விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து மணிமேகலை அந்த போஸ்ட் போட்டோன்னே ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன், கிரேட் கட்ஸ் யூ க்ளோ கேர்ள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா, அதான் நீங்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த கமெண்ட்டை வந்து அந்த சுச்சுவேஷனில் நான் ஏன் வந்து போட்டேன்னா, அந்த இடத்துல மணிமேகலையோட இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு இஷ்யூவாக ஒரு சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்திருக்க மாட்டேன். ஸோ ஒரு ஃபீமேல் ஆங்கராக இவ்வளோ கட்சோட அதை வந்து அவள் பண்ணியிருக்காளே அப்படின்றதுனால அந்த கமெண்ட் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இதனால வந்து நான் பிரியங்காக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக கிடையாது. அண்ட் இன்னொரு ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூக்கு அப்புறம் பிரியங்காவுக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் அவங்கள திட்டி, அவங்கள கர்ஸ் பண்ணி, அவங்கள சைபர் புல்லிங் பண்ணி, ஏகப்பட்ட பேர் அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணி, இப்படி பல விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் ரியலி அன்ஹெல்தி அண்ட் ஷீ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ் அட் ஆல். ஷீ இஸ் சச் அ நைஸ் ஃபீமேல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபீமேல் ஆங்கரா, அதுவும் ஒரு சீனியர் ஃபீமேல் ஆங்கரா அந்த சேனல்ல என்ன ஒரு ஆட்டிடியூடோட அவங்க இருக்கணுமோ அந்த ஆட்டிடியூடோட தான் அவங்க எப்பவுமே இருந்திருக்காங்க. அண்ட் மோரோவர் நிறைய பேருக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜே பிளாக் ஆகட்டும், இல்லை குரேஷி ஆகட்டும், இல்லை வந்து நிறைய காமெடியன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட். இன்ஃபேக்ட் எனக்குமே நான் வந்து விஜய் டிவியை தவிர மற்ற நிறைய சேனலில் வந்து ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த ஷோஸ் பார்த்துட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவ்வளோ எல்லாரையும் டாமினேட் பண்ணி எல்லாரையும் வந்து யாரும் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அவ்வளோ ஒரு பேடான கேரக்டரா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இந்த மாதிரி கர்சிங்க்கு, இந்த மாதிரி ஒரு திட்டுகளுக்கெல்லாம் அவங்க டிசர்விங்கே கிடையாது. ஸோ மணிமேகலை வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பாட்ல வந்து யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலே வந்து ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து தெரியும். அது தெரியாம நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோலாம் வந்து பேசுறாங்க, என்னென்னமோ வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ வந்து திட்டுறாங்க, எல்லாரையும் திட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஷோல நிறைய ஆங்கர்ஸை நிறைய பேர் வந்து கலாய்ச்சிருக்காங்க, அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பண்ணும்போது நானே நிஷாவை வந்து என்னென்னமோ சொல்லி கலாய்ச்சிருக்கேன். ஆன் ஸ்கிரீன்ல கலாய்ச்சிப்போம், ஆஃப் ஸ்கிரீன்ல கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிப்போம், அந்த மாதிரி தான் இருப்போம். இன்ஃபேக்ட் மணிமேகலையே வந்து ரக்ஷனை எத்தனையோ வாட்டி வந்து குக் வித் கோமாளி ப்ரீவியஸ் சீசன்ல பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க, என்னைய கலாய்ச்சிருக்காங்க, நிஷா, மாகாப்பா, பிரியங்கா எல்லாருமே ஒருத்தர் கலாய்ச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஜய் டெலிவிஷனே அவங்களே அவங்க சேனலை கலாய்ச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த ஷோ வந்து நல்லா வரணும், ஒரு எல்லாருமே சிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாமே பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஏன் இந்த மாதிரி ஆப்போசிட்டா போய் ரீச் ஆனிச்சு அப்படின்னே வந்து சீரியஸா தெரியல. குக் வித் கோமாளி அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ, பட் அந்த ஷோக்குள்ளேயே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. விச் இஸ் ரியலி என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் ஸோ ஏதாவது பேசினா நீங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுறீங்க, இல்லை ஏதாவது பாசிட்டிவாக பேசினா நீங்கள் சொம்பு தூக்குறீங்க, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் என்னன்னா, மணிமேகலையும் சரி பிரியங்காவும் சரி நல்ல ஆங்கர்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான அந்த டிஷும்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.